ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 11/3/2025 ஸ்ரீசக்தி SS 458க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சில நேரம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா 2 நம்பராக கொடுக்குறோம். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு நம்பர் மட்டும். இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து 979 ரிசல்ட்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 279 979. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 575. ஃபுல் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு 479 575. அதுக்கு முந்தின ட்ரா வந்து 612. அதுக்கு முந்தின ட்ரா 092. இப்படி இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸன் பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட 3443 சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு நம்பர் கிடைக்குது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 554 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 610. ஸோ நம்மளோட எக்ஸ் வந்து பிசிங்கிறதுனால இந்த 554 கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 554 இதோட நம்மளுக்கு ப்ளஸ் 43. இது எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான். அதனால் வந்து 10க்கு 0 நம்ம சொன்னால் ஆட் பண்ண வேண்டாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7. இங்கே வந்து 5ஓட 4 கூட்டினோம்னா 9 அல்லது 7. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான இந்த 554க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 7. இப்போ இந்த 554க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 092 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 சி போர்டு இல்லை, ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு பி நண்பா. ஸோ கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சி தான் பார்க்குறோம், ஆனால் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு பி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்து பார்க்கலாம். 092க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 726. நம்மளுக்கு 092 போதும், அதை கீழே கொண்டு வந்துடலாம். 092 இதோட ப்ளஸ் போன ட்ரா 43. இந்த ட்ரா நம்மளுக்கு 34. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 3 கூட்டினா 2. இங்கே 2ஓட 4 கூட்டினா 6. 2 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 092க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சி போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 6. 2 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 092க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 612 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 and 2. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. ஸோ போன ட்ரா போர்டு மாறி இருந்துச்சு, இந்த ட்ரா நம்மளுக்கு போர்டோட சேர்த்து நம்மளுக்கு பெய்ட்ஸாக மாறிடுச்சு. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். இப்போ நம்ம 612க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். அதே மாதிரி யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. அது ஒரு வீடியோவில் நம்ம சொல்கிறோம். ஸோ அதை புரிஞ்சுக்கிறாமல் கமெண்ட் பண்ணுறவங்களாம் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் நண்பா. இப்போ 612க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 838. நம்மளுக்கு 612 போதும். 612 இதோட ப்ளஸ் போன ட்ரா 34. அப்போ இந்த ட்ரா 43. இப்போ இதை கொட்டிடலாம். 4ஓட 1 கொட்டினா 5. இங்கே 3ஓட 2 கொட்டினாலும் 5. ஸோ 55 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 612க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 கிடச்சிருக்கு, 55ஆகவே கிடச்சிருக்கு. இப்போ இந்த 612க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 575 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அப்படியே 55 ஹிட் ஆகிருக்கு. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல ஏ அண்ட் சி மறுபடியும் நம்மளுக்கு ஏசி போர்டு. ஸோ இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட் சொல்லலாம். ஏன்னா 55 கிடச்சி அந்த 55 அப்படியே உள்ளே வந்திருக்குல்ல, அதனால் இந்த இடம் உண்மையிலே ஒரு நல்ல வின்னிங் தான். இப்போ 575 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான் நண்பா. உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். இப்போ 575 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து 479 இருக்குது. நம்மளுக்கு 575 போதும். 575 இதோட ப்ளஸ் போன ட்ரா 43. இந்த ட்ரா நம்மளுக்கு 34. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 4 கூட்டினா 9.
7ஓட 3 கூட்டினோம்னா 0, 0 9. நம்மளுக்கு இந்த 5 7 5க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 0வா 9. இப்போ இந்த 5 7 5க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 9 7 9 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நம்மளுக்கு ஏசி தான். சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல ஏ அண்ட் சி. ஸோ தொடர்ந்து நம்மளுக்கு ஏசி போர்டு நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா மட்டும்தான் நம்மளுக்கு பி போர்டு கிடச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏசி போர்டு வந்துக்கிட்டு இருக்குது. 6 2 1 ஏசி, இங்கே 5 7 5 ஏசி, இங்கே நம்மளுக்கு 9 7 9 ஏசி. கண்டினியூஸாக 3 ட்ராவும் ஏசி தான் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து ஏசி ஃபார்மெட் இல்லாட்டாலும் நம்மளுக்கு வந்து ஏ போர்டு சி போர்டு கிடச்சாலே நம்மளுக்கு போதுமானது தான். ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு பெயர்ஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ட்ரா நம்மளுக்கு பெயர்ஸ் இல்லாட்டாலும் நம்மளுக்கு சி போர்டு கிடைச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 9 7 9 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ 9 7 9 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 279 இருக்குது. ஸோ நம்மளுக்கு 9 7 9 போதும். இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 9 7 9. ஸோ போன ட்ரா வந்து 3 4 எடுத்திருக்கோம். அப்போ இந்த ட்ரா வந்து 4 3. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 3 கூட்டினோம்னா 2, இங்கே 7ஓட 4 கூட்டினோம்னா 1 1 2 கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர். சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு அல்லது ஆல் போர்டு 1 அல்லது 2, 1 அல்லது 2 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 2 மறுபடியும் நம்மளுக்கு ஏசி ஃபார்மேட் கண்டினியூஸாக ஏசி இருக்குது. ஸோ இந்த ட்ராவலிங்க நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. பெய்ட்ஸ் வந்துச்சுன்னா 1 2 2 1 1 1 2 2 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை தருதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக பெய்ட்ஸ் தான் இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 11/11/2025 ஸ்ரீ சக்தி SS 458க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.